பொதுவாவே எல்லா இடத்துக்கும் ஒரு குறியீடு, ஒரு வாசம் இருக்கும். இப்போ மருத்துவமனைகளுக்கு நம்ம போனோம்னா, அங்க அதிகமா பச்சை நிற துணிகள தான் பயன்படுத்துவாங்க. பச்சை நிற துணிகள எதேர்ச்சியா எங்கேயாவது பார்க்கும்போதே, இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கேன்னு நமக்கே தோணும். மருத்துவமனைகள்ல இந்த பச்சை நிற துணிகள பயன்படுத்துறதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. சரியான வியூ, பீஸ்ன்னு நிறைய காரணங்கள் இந்த பச்சை நிற துணிகளுக்கு சொல்லப்பட்டாலும், ஆபரேஷன் தியேட்டர் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களோட வியூஸ் அதிகமா சிவப்பு நிறத்துல, அதாவது பிளட்ஸ் மேலேயும் உடல் திசுக்கள் மேலேயும் இருக்கும். அப்போ அவங்களோட கண்ணு ரொம்ப பிரஷரா இருக்கும். அப்போ அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரீன் கலர் பயன்படுது. அதோட கண்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் எஃபெக்ட கொடுக்குது. ஏன்னா ரெட்டுக்கு கான்ட்ராஸ்டான கலர் கிரீன். பொதுவாவே பச்சை நிறம்ங்கிறது நேச்சருக்கு தொடர்புடையது. அதனால மருத்துவமனையில இருக்க நோயாளிகள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் மனசுல ஒரு நல்ல அமைதியை கொடுக்குது. பச்சை நிறங்களுக்கு முன்னாடி வெள்ளை நிறங்களை தான் மருத்துவமனைகள்ல பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. 1914 சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வெள்ளை நிறம் கண்களுக்கு கடுமையா இருப்பதாகவும் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சொல்லி பச்சை நிறத்தை ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. வெள்ளை நிறம் என்னதான் மருத்துவத்துறைக்கு ரொம்ப உகந்ததா இருந்தாலும் ஆபரேஷன் தியேட்டர்ஸ்க்கு அது சரியானது இல்ல. நீலம், பச்சை இரண்டுமே நல்லா வேலை செய்யும். ஆனா பச்சை நிறம் இன்னும் மருத்துவ உலகில் ஆதிக்கம் செலுத்துகிறது.